உண்மைகளை உரக்க சொல்லும் ஐநியூஸ் 360 கோணத்திலும் உடனுக்குடன் செய்திகள். கிருமிகளை அழிக்கும் நோய்கள் வராமல் தடுக்கும் வாங்குங்கள் வெல்கம் பெனாயில் மற்றும் கிளீனிங் பொருட்கள் உங்கள் வீட்டு அருகில் கடைகளில் கிடைக்கும். இது பாருங்கள், இது சூளை போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு பஸ் ஸ்டாண்டு. இது பஸ் ஸ்டாண்டு பாருங்கள். சென்னை மாநகராட்சியினுடைய அலட்சிய போக்கின் காரணமாக இந்த அரச மரம், இது ஒரு அரச மரம் இருக்குங்க, முக்கியமான இடம். இந்த இடத்துல வந்து பொது கழிப்பிடம் வந்து இருக்குது. சுமார் ஒரு 65 வருஷமாக இந்த கழிப்பிடம் இருக்குது. இந்த கழிப்பிடத்தை சரி செய்யாமல் 4 மாதமாக மூடி வச்சுருக்காங்க. இதை கட்டித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க, இது வரைக்கும் கட்டித்தரல. இங்கே வந்து சமூக விரோதிகளுடைய கூடாரமாக இந்த கக்கூசு மாறி இருக்குது. இதை பாருங்கள், குப்பையும் கூலமாக இருக்குது. எழில்மிகு சென்னை இப்படி தான் இருக்குமா, நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து உடனடியாக இந்த பொது கழிப்பிடத்தை சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். இதில் சென்னை மாநகராட்சி இதை புரிஞ்சு நடந்துக்கணும், இல்லைன்னா தேசிய கொடி வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது வரும். இதை பார்த்துக்குங்க, இது பொது கழிப்பிடம். இதை இப்படி வச்சுருக்காங்க, 4 மாதமாக மூடி வச்சுருக்காங்க. ஜனங்களுடைய உடல் உபாதைகளை கழிக்கக்கூடிய இடம் இது. இதை சரி பண்ணி உடனடியாக கொடுக்கணும். இல்லைன்னா வர்ற 26ஆம் தேதி குடியரசு அன்னைக்கு இந்த இடத்துல தேசிய கொடியோடு ஆர்ப்பாட்டம் செய்யப்படும் அப்படின்ற உங்களுக்கு தெரிய வச்சிடுறேன். எவ்வளோ கேவலமாக வச்சுருக்காங்க பாருங்கள். சென்னை மாநகராட்சியில், சென்னையில் முக்கியமான இந்த பஸ்ஸு நிலையம் பக்கத்தில் 4-5 ஸ்கூல் இருக்குது, பெரிய ஸ்கூலுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, 4 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, 2 பெரிய ஹோட்டல் இருக்குது. இந்த இடத்துல இவ்வளோ கீழ்த்தரமாக சென்னை மாநகராட்சி 6வது மண்டலம் 5வது மண்டலம் நடந்துக்குது அப்படின்னா இதை வந்து பொதுமக்கள் வந்து யோசிக்கணும். இதை பாருங்கள், எவ்வளோ கேவலமாக வச்சுருக்காங்க பாருங்கள். பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இந்த கோயில் பக்கத்துலேயும் இந்த இவ்வளோ குப்பை கூலங்களை வச்சுக்கின்னு அசுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க.